பாரி, என்ன மேல ரெடி பண்ணிட்டீங்களா? சாப்பிட போலாமா? இருங்க, ராசாத்தி வந்துட்டோம். ஏய், எங்கடா ராசாத்தி எங்கடா? இதோ வரப்பா. சரி வெயிட் பண்ணுவோம், அதான் வந்துட்டாலாமே. சரிங்க. சித்தப்பா பசிக்குது சித்தப்பா, சாப்பிடலாமா? இருமா, ராசாத்தி வந்துடட்டும், போலாம். அவ வந்தா அப்புறம் சாப்பிட்டுக்க போறா. வாங்க நாம சாப்பிடுவோம். அதை எப்படி சாப்பிட முடியும்? எல்லாம் முடிஞ்சாதான் சாப்பிட முடியும். என்ன முடிஞ்சா? தெரியாத மாதிரியே நடிப்பியே. வா ராசாத்தி, உனக்காக தான் எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். எனக்கா? ஆமாமா. எனக்காக எதுக்கு காத்துட்டு இருக்கீங்க? என்ன ராசாத்தி, ஆ. நம்ம வீட்ல சிறப்பு பூஜை பண்ணணும்னு நீ தானே சொன்ன. ஓ, அப்புறம் அது பண்ணாம நாங்க எப்படி சாப்பிட முடியும்? ஆமால. அவ மறந்தாலும் இவர் சும்மா இருக்க மாட்டாரு போல இருக்கே. ச்சே. எனக்கு எதிரி வேற யாரும் இல்ல, என் புருஷன் தான். ராசாத்தி, இன்னைக்கு யாரு பூஜையில கலந்துக்கிற போறாங்க? நான் போறேன்ப்பா. வேண்டாம் வேண்டாம், முதல்ல பெரியவங்களுக்கு தான் முன்னுரிமை. அப்ப மங்கையா மரகதமா? அது எப்படிங்க? நீங்களும் பெரியவர் தானே, நீங்க போங்க. அதான் ஆம்பளைங்க கலந்துக்க கூடாதுன்னு சொன்னால. பெரியத்த, நீங்க தான் வரீங்க. உங்களுக்கு தானே என் மேல ரொம்ப பாசம். அப்பாடா, நாம இல்ல, மரகதத்துக்கு என்ன நடக்க போகுதோ. அத்தை, போலாமா அத்தை? அது நான் மட்டும் தானா? நான் சாமி கும்பிட தானே கூப்பிட்டேன், அதுக்கு ஏன் பயப்படுறீங்க? கண்மணிக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்ல. அவ இல்லாம நான் மட்டும் எப்படி போவேன்? என் இன்ப துன்பம் எல்லாத்துலயும் என் மருமகளுக்கும் பங்கு இருக்கு. இந்த மரகதம் எதுக்கு என்ன மாட்டி விடுறா? ஏதோ வெற்றி விழா கொண்டாடுற மாதிரி எல்லாத்துலயும் எனக்கும் பங்கு இருக்குங்கிறா. வா கண்மணி, போலாம். அத்தை, ராசாத்தி உங்களை மட்டும்தான் கூப்பிட்டா. நீங்க போங்க, நான் இன்னொரு நாள் வாங்கிக்கிறேன். கண்மணி, நீயும் வா. ஒரு நாளைக்கு ஒருத்தர் தானே. கண்மணி, உனக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்ல. உனக்கு உன் கவலை, எனக்கு ஏன் கவலை. என்னை எதுக்கு போட்டு படுத்துறீங்க? போங்க நீ. இவ ஒருத்தி நேரங்காலம் தெரியாம ஏதாச்சும் பேசணுங்கிறதுக்காகவே பேசுவான். எனக்கு ஐபிஎல் டிக்கெட் கொடுக்கறதுக்காகவா கூப்பிடுறா? அந்த அவஸ்தை எங்களுக்கு தானே தெரியும். யோசிக்காத கண்மணி, வா. அத்தை, வாங்க அத்தை. போ மரகதா, போ. அத்தை, அந்த கதவை சாத்துங்க. ஏன் ராசாத்தி கதவை சாத்த சொல்ற? பூஜை பண்ணணும்ல, அந்த கதவை சாத்துங்க. பண்ணிட்டீங்க, என்னையும் சேர்த்து இழுத்துட்டு வந்துட்டீங்க. விடு, நான் தான் இருக்கேன்ல. அத்தை, உன்னை நான் பாத்துக்கிறேன் கண்மணி, என்ன நம்பி நீ இரு.
இனி நடக்க போற எல்லா நல்லது கெட்டதுலயும் நம்ம 2 பேருக்கும் சரி பங்கு இருக்கு. நீ இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம நீ இல்ல. நீங்க இருக்கீங்கங்கிற தைரியத்துல தான் நானும் இருக்கேன். என்ன நம்பிட்டல, நான் பாத்துக்கிறேன். ரெண்டு பேரும் சாமி கும்பிடுங்க. அத்தை, கண்மணி, ரெண்டு பேரும் உட்காருங்க. உட்காருங்க. ரெண்டு பேரும் கண்ணை மூடி சாமி கும்பிடுங்க. அத்தை, சாமி தான் இங்க இருக்கே. ஆமால, அப்புறம் யார சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கு? என்ன மரகதம்? ஆ, நான் ஒன்னும் சொல்லல. அது இல்ல, நான் சொல்லியும் ஒரு காரியம் பண்ணாம வந்தியே. எந்த காரியம்? உன்னை சத்தியம் பண்ண சொன்னல. ஆ, ஆ, நான் சத்தியம் பண்ணனே. எப்படி சத்தியம் பண்ண? ராசாத்திய வீட்டை விட்டு அனுப்பணும் தானே வேண்டுன? ஆ, அப்படி இல்ல, யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ண மாட்டேன்னு நான் சத்தியம் பண்ணேன். என்கிட்டயே போய் சொல்றல. என் மேல இருந்த பயம் போயிடுச்சு. இல்ல, நான் உண்மையாவே சத்தியம் பண்ணேன். அப்படிதான் சொன்னேன். உன் வாய் தான் அப்படி சொல்லுச்சு. ஆனா மனசு ராசாத்திய வீட்டை விட்டு அனுப்பணும்னு தான் சொல்லுச்சு. அப்போ நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தும் நீ திருந்தல. உனக்கு பயம் விட்டு போச்சு. அடியாத மாடு பணியாது. என்ன? இப்போ பணியும் பாரு. கண்மணி, ரசதி, என்ன ரசதி இதெல்லாம்? இதுவரைக்கும் நீங்க பண்ண பாவத்துக்கு பிராயச்சித்தம். நீதானே இனி என்கிட்ட சொல்லி ராசாத்தி கிட்ட சத்தியம் வாங்க சொன்ன. அப்பப்போ ராசாத்தியை திட்டு ஏதாவது டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கல. இதுல ராசாத்தி வீட்டை விட்டு போகணும்னு ஆரம்பிச்சது நீதானே? உங்களை சும்மா விட மாட்டேன். அப்பா, என்னப்பா உள்ள சத்தம் கேக்குது? பூஜை பண்ற சத்தமா இருக்குமா? இல்லப்பா. ஐயோ பெரியப்பா, இல்ல பெரியப்பா, பெரியம்மா அலற சத்தம் கேக்குது. ஆமாப்பா, எனக்கும் அம்மா அலற சத்தம் தான் கேக்குது. ஆமா அண்ணே, எனக்கும் அப்படிதான் கேக்குது. ராசாத்தி பூஜை பலமா பண்றா போல் இருக்கு. அதான் இந்த சத்தம். ஒருவேளை மரகதத்துக்கு அருள் வந்திருக்குமோ? இருக்கும் இருக்கும். ராசாத்தி பண்ற பூஜையில அக்கா அருள் வந்துதான் அலறாங்க. பின்ன ராசாத்தின்னா சும்மாவா? அந்த ஆத்தாவே வந்த மாதிரி. சரி, நீங்க போய் எல்லாம் உட்காருங்க. எதுக்கு நின்னுட்டு? போங்க. வாடா. இதுக்கப்புறம் நீங்க ஏதாவது பண்ணி பாருங்க. தோலை உரிச்சு
தொட்டில் கட்டி தொங்க விட்டுருவேன். வாங்க. சீக்கிரமா போயில இல்லைன்னா மறுபடியும் அடிப்பா. கண்மணி முடியல கண்மணி. அம்மா வலி தாங்க முடியல. தோலை உடைச்சிட்டாளே. உடம்பெல்லாம் ஒரே வலியா இருக்கு அத்தை. ஐயோ அம்மா, ரொம்ப வலிக்குது அத்தை. இவ்வளவு நாள் சின்ன சின்னதா தான் அவ தொல்லை கொடுத்துட்டு இருந்தா. ஆனா இப்போ நம்ம கிட்ட எல்லாம் மீறி நடந்துக்கிறா அத்தை. அம்மா, ராசாத்தி உன்னனா அத்தை, அது சாமி அத்தை. சாமியா இருந்தாலும் அது யார் மூலமா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு? இவதானே கூட்டிட்டு வந்தா? கண்மணி, எனக்கு அந்த சாமி மேல கூட கோவம் இல்ல. என்னோட கோவம் அந்த ராசாத்தி மேலதான். இவ இந்த வீட்ல இருந்தாலே நமக்கு ஏதாவது ஒரு விதத்துல பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். அத்தை, அவளை வீட்டை விட்டு அனுப்புறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அத பொறுமையா பாத்துக்கலாம். முதல்ல அவ மேல இருக்கிற சாமியை அனுப்ப ஏதாவது வழி இருக்கான்னு பாருங்க. இந்த அடி தாங்க முடியல. அதுக்கு என்ன வழியோ அதை சொல்லுங்க. இருக்கு கண்மணி, நீ கவலைப்படாத. காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு காத்து கர்ஜனையோட பயங்கரமா இருக்கும். இவ வேற நேரம் காலம் தெரியாம சினிமா டயலாக் எல்லாம் பேசி சாவடிக்கிறாளே. என்ன கண்மணி, உனக்கு புரியலையா? சிங்கம்னு சொன்னது என்ன? புரிஞ்சுது அத்தை. நீங்க சிங்கம் தான். நீங்க சிங்கம்னா உங்க மருமக நானும் சிங்கம் தான். கண்மணி, அந்த ராசாத்தி இதுக்கான தக்க பதிலடிய சீக்கிரமா என்கிட்ட இருந்து வாங்குவா. அத்தை, அந்த சாமி அவளை விட்டு போகணும் அத்தை. அப்பதான் நாம அவளை ஏதாவது பண்ண முடியும். இன்னும் 2 நாள்ல அந்த ராசாத்தி உடம்புல இருந்து அந்த சாமியை நான் பிரிச்சு காட்டுவேன். அந்த சாமி அவ உடம்ப விட்டு போனதுக்கு அப்புறம் அவளுக்கு இருக்கு போற அடி சரமாரியா கொடுத்துக்கிட்டே இருப்பேன். கொடுக்கணும் அத்தை. கண்டிப்பா கொடுக்கறேன் கண்மணி. நான் அவளை என்ன பண்றேன்னு மட்டும் நீ பாரு. அத்தை, முதல்ல நம்ம உடம்புக்கு மஞ்சள் பத்தெல்லாம் போட்டு நம்மள சரி பண்ணிக்குவோம் அத்தை. அதுக்கப்புறம் அவளை பார்க்கலாம். ஆமா கண்மணி. ஐயோ, எனக்கு வயசாயிடுச்சுல்ல, என்னால எந்திரிக்க முடியல கண்மணி. நீ எந்திரிச்சு கொஞ்சம் கை கொடு கண்மணி. சிங்கமா சிங்கம், முட்டி செத்து போச்சு. இதுல சிங்கம் கர்ஜனன்னு டயலாக் வேற. கண்மணி, அத்தை, எந்திரிச்சு கை கொடுமா. தரேன். அம்மா, அம்மா, வாங்க அத்தை. ஐயோ, அம்மா, அம்மா, ஐயோ, வாங்க அத்தை. இளையராஜா பாட்டு, ஏஆர் ரஹ்மான் பாட்டு, தேவா பாட்டு, இதெல்லாம் நிறைய தடவை கேட்டாச்சு. சாமி பாட்டு தான் இப்ப தேவை.
பெரியம்மா கூப்பிடுற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் யாரும் கூப்பிடல மாமா, நீங்க வாங்க. எதுக்கு? வாங்க மாமா, நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். நீ ஒன்றும் பண்ண மாட்ட. ஆனா உனக்குள்ள இருக்கிறது ஏதாவது பண்ணிருச்சுன்னா? என்ன மாமா? ஒன்றும் இல்லை. ஃபேனு ஸ்லோவா ஓடுதுன்னு சொன்னேன். வெயில் காணும்ல, அதான் ஸ்லோவா ஓடுற மாதிரி தெரியுது. ஐயோ, குழந்தைக்கு என்ன அறிவு பாரு. எனக்கு கூட தெரியல. ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியும்னு எனக்கு தெரியும் மாமா. என்ன? சிடி பிளேயர்ல இல்ல மாமா, ஆ, அதுக்குள்ள ஓடுதுல பாட்டு. ஆமாம் பாட்டு. அந்த பாட்டுக்கு கொஞ்சம் எனக்கு டான்ஸ் ஆட சொல்லி கொடுங்க மாமா. ஓ, அதுவா? ஆமா மாமா, ஆ? ப்ளீஸ் மாமா, டான்ஸ் சொல்லி கொடுங்க மாமா. என்ன ப்ளீஸ் எல்லாம் சொல்றா? அப்ப ராசாத்தியா தான் இருக்கா? அதுவாலாம் இல்ல போல இருக்கு. என்ன மாமா யோசிக்கிறீங்க? ஏய், என்ன? ஏன் மாமா இந்த மாதிரி கோவப்படுறீங்க? பின்ன ஆமா, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஆ? சும்மா சும்மா ஏதாச்சும் கேட்டுக்கிட்டே இருக்க. ஏய், என்னடி நான் திட்டிக்கிட்டு இருக்கேன், நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க? ஒண்ணு வச்சானு வை, சிரிப்புலாம் சின்ன பின்னமாயிடும். ஆடிங்க. ஏய், சிரிக்கிறத நிப்பாட்டுடி. சரி மாமா, சரி மாமா. அது சரி மாமா. சாரி மாமா. ஆமா, எதுக்கு சாரி? இல்ல, யார்கிட்டயும் தெரியாத விஷயத்தை பத்தி கேட்டா கோவம் தானே வரும். என்னது தெரியாத விஷயமா? ஆமா, உங்களுக்கு டான்ஸ் ஆட தெரியாது தானே? எனக்கு டான்ஸ் ஆட தெரியாதுன்னு எவன்டி சொன்னா? அது தெரிஞ்சிருந்தாதான் சொல்லி கொடுத்துருப்பீங்களே. ஏய், உங்களுக்கு ஒரு மண்ணும் தெரியாது மாமா. நீங்க எங்க எனக்கு டான்ஸ் சொல்லி தர போறீங்க? ஏய், ஏய், யாருக்கு யாருக்கு யாருக்கு? எனக்கு 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 தெரியாதா? ஆமா மாமா. ஏய், பார்க்கலாமாடி? பார்க்கலாமா? அதையும் பாப்போம். ஏய், போ, பாட்டை போடுறீ. எப்படி ஆடுறேன்னு மட்டும் பாரு. போடு 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 போடு. எந்த பாட்டு வேணாலும் போடு. எப்படி ஆடுறேன்னு பாரு. சரி மாமா. போடு. என்ன? போடுவா? போடு 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 போடு. ஏதானே அப்படியே ஊருக்கே கேக்குற மாதிரி கேட்டுட்டு இருக்கா அவள. ரொமான்ஸுக்கு ஒரு அளவே இல்லையா? சாமி பாட்டுக்கு எதுக்கு கையெல்லாம் புடிச்சு சொல்லி கொடுத்துட்டு இருக்க?